இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய வேதாகமா சில காரியங்களை நம்மளுக்கு எச்சரிக்கிறது அப்படின்னா அப்படிப்பட்ட எச்சரிப்பு வசனத்துக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த வசனம் சொல்லுது, ஜாக்கிரதையா இருங்க, அசதியா இருக்காதீங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஏன் பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியல, என்ன காரணம் அப்படின்னாக்கா நாம வசனத்துல அசதியா இருக்கிறோம், ஜபத்துல அசதியா இருக்கிறோம், ஊழியம் செய்யறதுல அசதியா இருக்கும், ஜாக்கிரதை இல்லை. ஒரு ஊழியம் செய்கிறோம், வேத வாசிக்கிறோம், ஜெபிக்கணும், ஒரு ஜாக்கிரதை இல்லை. ஜெபிக்கப்படும் போது ரொம்ப விளையாட்டுத்தனமா போன் நோண்டிக்கிட்டு சரியான ஒரு தெய்வ பிரசனத்துக்காக ஏங்கிறது கிடையாது. நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் நான் ஜோம் பண்ணி தான் ஆகணுமா? எனக்காக என் மனைவி ஜோம் பண்றாங்க, என்னுடைய கணவர் ஜோம் பண்றேன், என்னுடைய பாஸ்டர் எனக்காக அதிக நேரம் ஜோம் பண்றேன், நான் ஜெபிச்சுதான் ஆகணுமா? நான் கண்டிப்பா ஜோம் பண்ணி தான் ஆகணும். அந்த காலகட்டங்கள்ல ஒருவர் என்ன பண்ணாங்கன்னா சைக்கிள்ல ரோடு வழியா சைக்கிள்ல போயிட்டு போனோம். அந்த காலகட்டங்களில் சைக்கிள்ல லைட் இருக்கும். அந்த சைக்கிள்ல லைட் இல்லைன்னா போலீஸ்காரங்க படிப்பாங்க. அப்படி ஒருவர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கப்படும் போது அந்த அந்த வழியை ஒரு போலீஸ்காரர் மடக்கி இருக்கிறாரு. மடக்கி என்ன சைக்கிளில் லைட் இல்லை அப்படின்னு பிடிச்சி கேட்கப்படும் போது அதுக்கு அந்த சைக்கிள் கொண்டு வந்து சொல்றாரு, ரோடு ஃபுல்லாக லைட் இருக்குது, என் சைக்கிள் லைட்லாம் என்ன பிரச்சனை, அதுவே பிடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு உடனே அந்த போலீஸார் என்ன பண்ணாருனாக்கா அந்த சைக்கிள் 2 டயருடைய காத்தையும் பிடிங்கி விட்டுட்டு சொன்னாரா, இப்போ நீ சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போகும்போது என் சைக்கிளை காத்துல எப்படி ஓட்ட முடியும்னு கேட்டான். அதுக்கு அந்த போலீஸ்கார் சொன்னாரா, ஏன்பா நீ பார்க்குற எல்லா இடமும் காத்து இருக்குது, அப்போ இருக்கும்போது சைக்கிளை காத்து இருந்தானா இல்லாட்டினா நீ ஓட்டிட்டு போட்டிட்டாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்காக நம்முடைய கணவர் செபிப்பாரு, நம்முடைய மனைவி செபிப்பாங்க, நம்முடைய பெற்றோர்கள் செபிப்பாங்க, நம்முடைய சொந்தக்காரங்க செபிப்பாங்க, நம்முடைய ஊழியக்காரங்க செபிப்பாங்க. ஆனா உண்மையே சொல்றோம் பாருங்க, நமக்காக நம்முடைய ஆத்மாவுக்காக நாம ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மை நம்பி விலையேற ஒரு ஆத்மாவை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய ஆத்மா தான். இவ்வளவு ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானாலும் பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். உங்க ஆத்மாவுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், உலக மீட்பர், தன் சொந்த ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல் உங்களுக்காக தனியே விலைக்கரைவா கொடுத்தாரு. அப்போ எதுக்காக? உங்களுடைய ஆத்மாவுக்காக, உங்களுடைய ஆத்மா நரகம் போகக்கூடாதுன்றதுக்காக அவர் தன்னுடைய ஆவியை மரித்தோருக்கு ஊற்றினார்னு பைபிள் வாசிக்கிறோம். அப்பனா யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆத்மாவுக்காக மிகப்பெரிய விலைக்கரியம் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஜெபிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணி தான் ஆகணும். நாளுக்கு நாள் பரிசுத்தம் தேவை. ஆவியில் அனலா இருங்கன்னா காரணம் உங்க ஆத்மாவில ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தை உணர்ந்தவங்களா இருங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தை காண்கிறவங்களா இருங்க. ஆத்மான்றது சாதாரணமான காரியம் அல்ல. ஆவியில அனலா இருக்கணும், ஜபத்துல உறுதியா இருக்கணும். இன்னைக்கு ஜபம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழ்றீங்கன்னாக்கா ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்காக அர்த்தம். ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜபம் என்பது உயிர் மூச்சா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜபம் என்பது தண்ணி குடிக்கிற ஒரு காரியமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் தண்ணி குடிக்கலனாக்கா அவன் மறிச்சு போயிடுவான். அதே போலதான் ஒரு ஆவிக்குரியவன் ஜபத்துல இல்லைனாக்கா அவன் வாழ்க்கை மறிச்சு போயிடும். மறித்து போன ஒரு நடப்பணமான வாழ்க்கை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜபம் ரொம்ப முக்கியமானது. ஆவில அண்ணலா இருங்க, ஜபத்துல தரித்திருங்க, உறுதியா இருங்க. பைபிள் அழகா சொல்லுது. இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அதிகமா இல்லையா, வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க முடியல, குடும்பத்துல பிரச்சனையா, நீங்க எதுலயும் அசதியா இருக்கு, தேவனுடைய காரியங்களை தயவு செய்து அசதியா இருக்காதீங்க. தேவனுடைய காலத்தை நம்ம அசதியா இருக்கப்படும் போது விசுவாசம் நம்ம குடும்பத்துல இஷ்டப்படி அவனுடைய கிரிகளை செய்வதற்கு அது ஏதுவான வழியா அமைகிறது. அதனால ஆணுடைய பிள்ளைங்களே, தேவனுடைய வேதம் சொல்லுங்க, ரோமர் 12:11 அழகா அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கு, ஆவில கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஜபத்துல தரித்திருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், தேவ சமூகத்துல ஊழியம் செய்யணும், ஊழியக்காரோட சேர்ந்து போய் ஊழியம் பண்ணுங்க. உங்க அக்கமாக்கு இருந்த சுவிசேஷத்தை அறிவிங்க. இந்த ஆத்மாவுக்காக மிகப்பெரிய விஜயத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு நற்செய்தியை போய் சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.